வணக்கம். ரிஷபம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில கணவன் மனைவி இடையே நுழைந்த தேவையற்ற பேச்சுக்கள் உங்கள் வாழ்க்கையில நேரிட்டிருந்திருக்கலாம். தாம்பத்திய வாழ்க்கை என்பது பரஸ்பர நம்பிக்கையிலும் அன்பிலும் இயங்குவது. ஆனால் உங்கள் ராசிக்கு களத்திர ஸ்தானத்தில் ஏற்பட்ட பாதக கிரக நிலைகளால் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்குமே இடையே வெளிப்புற மனிதர்களின் தேவையற்ற பேச்சுக்களும் பெரும் சுவராகவே உங்களுக்கு உருவெடுத்திருக்கும். யாரோ ஒரு மூன்றாம் நபர் சொன்ன தவறான தகவலோ அல்லது வதந்தியோ உங்களுடைய தம்பதியிடையே பெரிய சந்தேக புயலையும் கிளப்பியிருந்திருக்கும். நீ என்னை நம்பவில்லையா என்ற கேள்வி உங்களுக்குள் பெரிய மனப்போராட்டை உருவாக்கியிருந்திருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய விவாதமாகவும் வார்த்தை போராகவுமே மாறியிருந்திருக்கலாம். உங்க வாழ்க்கையில அன்பாக இருக்க வேண்டிய இல்லற வாழ்க்கை தினமும் சண்டை சச்சரவுகள் நிறைந்த போர்க்களமாகவே மாறியிருக்கலாம். மற்றவங்களின் தூண்டுதலால கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட இந்த இடைவெளி உங்களை மன ரீதியாகவும் மிகவுமே காயப்படுத்தியிருந்திருக்கும். அது உங்கள் அன்பாக இருந்த தம்பதியரின் வாழ்க்கையில தான் வெளிப்பட்டவங்களுடைய தேவையற்ற பேச்சுக்களும் என் சந்தேகங்களையுமே மன வருத்தங்களையும் உருவாக்கக்கூடிய நிலையாக உங்களுக்கு இருந்திருக்கும். நேரடியாகவே பேசி தீர்க்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே பிறரின் கருத்துக்களால பெரிதாகவே மாறியிருக்கலாம். சிறிய கருத்து வேறுபாடுகள் கூட நீண்ட நாட்கள் மனக்கசப்பாக நீடித்திருந்திருக்கலாம். ஆனால் காலப்போக்கில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்ட பின்னுதான் வெளியிலிருந்து வரக்கூடிய பேச்சுக்களை விட பரஸ்பர நம்பிக்கையே குடும்பத்தை காக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கக்கூடிய நிலை உங்கள் வாழ்க்கையில ஏற்பட்டு வந்திருந்திருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில தாம்பத்திய வாழ்க்கையில பரஸ்பர நம்பிக்கையும் அன்போடும் இயங்குவதை நீங்கள் நம்பி இருந்திருப்பீங்க. ஆனா உங்க ராசிக்கு களத்திர ஸ்தானத்துல ஏற்படுற பாதக கிரக நிலைகளால உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் இடையே யாரோ மூன்றாம் நபரோ அல்லது வெளிநபர்களுடைய தேவையற்ற பேச்சுக்கள் பெரும் சுவராகவே உங்க வாழ்க்கையில உருவெடுக்கக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படக்கூடிய நிலை இருந்திருக்கும். அது மட்டும் அல்லாமல் யாரோ ஒரு மூன்றாம் நபர் சொன்ன தவறான தகவலாலேயுமே உங்களுக்குள் அல்லது வதந்தியாலுமே உங்களுக்கும் உங்கள் தம்பதியருக்குமே பெரிய சந்தேக புயல் உங்களுக்கு கிளம்ப நிலை ஏற்பட இருந்திருக்கும். நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூடவே பெரிய விவாதமாகவும் வார்த்தை போராகவுமே உங்களுக்கு மாறியிருக்க நிலை ஏற்பட்டிருந்திருக்கலாம். அன்பாக இருக்க வேண்டிய இல்லற வாழ்க்கையில தினமும் சண்டையும் சச்சரவுகளும் நிறைந்த போர்க்களமாகவே உங்கள் வாழ்க்கை மாறியிருந்திருக்கும். மற்றவங்களின் தூண்டுதலாலேயே கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட இந்த இடைவெளி தான் உங்களுடைய மன ரீதியாகவே மிகவுமே காயப்படுத்தக்கூடிய நிலையவே உங்களுக்கு இருந்திருக்கும். அந்த புயலாகவே உங்களுக்கு என்ன ஏற்பட்டு பார்த்தீங்கன்னா, நீ என்னை நம்பவில்லையா என்ற கேள்வி உங்களுக்கும் ஒரு பெரிய மனப்போராட்டை உருவாக்கக்கூடிய நிலையை உங்கள் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அமைப்பாகவே உங்களுக்கு இருந்திருக்கும். அதனாலவே உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையில வெளிப்பட்டவங்க தேவையற்ற பேச்சுக்கள் தான் உங்களது சந்தேகங்களையும் மன வருத்தங்களையுமே உருவாக்கக்கூடிய நிலையாவே உங்களுக்கு இருக்கக்கூடியிருக்கும். நீங்கள் நேரடியாகவே பேசி தீர்க்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே பிறருடைய கருத்துக்களாலேயுமே பெருசாகவே மாறியிருக்கும். நீங்கள் சிறிய கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீண்ட நாட்களாகவே உங்களுக்கு மனக்கசப்பாக நீடிக்கும். ஆனால் காலப்போக்கில் தான் நீங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டதுக்கு அப்புறமா வெளியிலிருந்து வரும் பேச்சுக்களை விட பரஸ்பர நம்பிக்கை தான் குடும்பத்தை காக்கக்கூடும் என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நீடித்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றன. தொழிலில் மதிப்பும் மரியாதையும் கிடைக்க உள்ளது. 10ஆம் இடத்து அதிபதியின் யோக பார்வையால நீங்க செய்யும் தொழில் அல்லது பணியில உங்களுடைய திறமை அங்கீகரிக்கப்படும். வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களின் மற்றும் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீங்க. தொழில் அதிபதிகளுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பதுடன் சந்தையில உங்களுக்கான தனித்துவமான மதிப்பும் மரியாதையுமே உங்களுக்கு உயர உள்ளது. இதுவரை உங்களுடைய திறமையை சந்தேகப்பட்டவங்க கூட இனி உங்களை தேடி ஆலோசனை கேட்கக்கூடிய நிலை உருவாகும்.
பதவி உயர்வும் மற்றும் புதிய பொறுப்புகள் தேடி வர உள்ளன உங்களுக்கு. கடந்த காலத்தில் உங்களுடைய திறமையும் உழைப்பும் இருந்துமே அதற்கேற்ற அங்கீகாரமும் கிடைக்காமல் பலமுறை மனவேதனை அடைந்திருப்பீங்க. நீங்கள் செய்த கடின உழைப்பின் பலனை வேறு யாரோ பெற்று போலவும் உங்களுடைய பெயர் சொல்லப்பட வேண்டிய இடத்துல மற்றவங்களின் பெயர் முன்னிலைப்படுத்தப்பட்டது போலவுமே தோன்றியிருந்திருக்கலாம். சிலருக்கு பணியிடத்தில் தேவையற்ற போட்டி, பொறாமை, வதந்திகள் அல்லது மேலதிகாரிகளின் தவறான புரிதல் காரணமாகவே மன அழுத்தம் ஏற்பட்டிருந்திருக்கலாம். தொழில் அல்லது வியாபாரம் செய்பவங்களுக்கு எதிர்பார்த்த வளர்ச்சி தாமதமாகி வாடிக்கையாளர்களின் ஆதரவும் குறைந்தது போலவே இருந்திருக்கும். ஆனால் இனி அந்த நிலையெல்லாம் மாறக்கூடிய காலம் வந்துவிட்டது. உங்களுடைய ஜாதகத்துல தொழில் ஸ்தானத்தின் மீது உருவாகக்கூடிய சாதகமான கிரக அமைப்பும் சுக்கிர பகவானின் அருளும் காரணமாகவே நீங்கள் செய்த உழைப்பின் மதிப்பு அனைவருக்குமே தெளிவாக தெரிய தொடங்க உள்ளது. உங்களுடைய நேர்மையும் பொறுப்புணர்வும் மற்றும் திறமையை மேலதிகாரிகளும் சக ஊழியர்களுமே பாராட்டுவாங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வும், சம்பள உயர்வு அல்லது புதிய பொறுப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்க உள்ளன. தொழில் செய்பவங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்களும் லாபகரமான ஒப்பந்தங்களுமே மற்றும் வளர்ச்சியை தரக்கூடிய புதிய வாய்ப்புகள் உருவாக உள்ளது. உங்களுடைய பெயருக்கும் நிறுவனத்திற்குமே நல்ல பெயர்கள் கிடைக்க உள்ளது. உங்களுடைய அதிபதியோட யோக பார்வையால தான் நீங்க செய்கிற தொழிலையும் என் பணியிலையுமே உங்களுடைய திறமை அங்கீகரிக்கப்படக்கூடிய நிலை உங்களுக்கு இருந்திருக்கும். நீங்கள் வேலை பார்க்க இடத்துல உங்களுடைய சக ஊழியர்களே என் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறக்கூடிய நிலை உங்களுக்கு இருந்திருக்கலாம். நீங்கள் தொழிலதிபர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பதன் மூலியமாகவும் சந்தையில் உங்களுக்கான தனித்துவமான மதிப்பும் மரியாதையுமே உயர்ந்திருக்கும். இதுவரைக்கும் உங்களுடைய திறமையை சந்தேகப்பட்டவங்க எல்லாருமே இனி உங்களை தேடி வந்தேவும் ஆலோசனை கேட்கக்கூடிய நிலையுமே உங்களுக்கு உருவாகக்கூடிய நிலை இருந்திருக்கலாம். அது கூடவே தான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் செய்த கடின உழைப்பின் பலனை வேறு யாரோ பெற்றது போலவே உங்களுடைய பெயர் சொல்லப்பட வேண்டிய இடத்துலலாம் மற்றவங்களுடைய பெயர் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதெல்லாமே தோன்றியிருந்திருக்கக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கலாம். இனி சிலருக்கு பணியிடத்துல தேவையற்ற போட்டியோ பொறாமையோ வதந்திகளோ அல்லது மேலதிகாரிகளின் தவறான புரிதல் காரணமாகவே மன அழுத்தம் உங்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கும். அல்லது தொழில் அல்லது வியாபாரம் செய்பவங்களுக்கு எதிர்பார்த்த வளர்ச்சியும் தாமதமாகி வாடிக்கையாளர்களுடைய ஆதரவுமே குறைந்தது போலவே உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ உங்கள் ஜாதகத்துல தொழில் ஸ்தானத்துல மீது உருவாகக்கூடிய கிரக அமைப்பும் என் சுக்கிர பகவானுடைய ஆர்வம் தான் காரணமாகவே நீங்கள் செய்த உழைப்பின் மதிப்பு அனைவருக்குமே தெளிவாக தெரிய தொடங்க உள்ளது. நீங்கள் நேர்மையும் பொறுப்புணர்வும் மற்றும் திறமையை மேலதிகாரிகளும் சக ஊழியர்களுமே உங்களுடைய பாராட்ட போறீங்க. நீண்ட நாட்களா எதிர்பார்த்த பதவி உயர்வும் சம்பள உயர்வுமே அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளுமே உங்களுக்கு அதிகரிக்க உள்ளது. அது மட்டும் இல்லாமல் தொழில் செய்பவங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்களும் லாபகரமான ஒப்பந்தங்களும் மற்றும் வளர்ச்சியை தரக்கூடிய புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாக உள்ளது. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இதே போலவுமே தோன்றியிருந்திருக்கலாம். சிலருக்கு பணியிடத்தில் தேவையற்ற போட்டி, பொறாமை, வதந்திகள் அல்லது மேலதிகாரிகளின் தவறான புரிதல் காரணமாகவே மன அழுத்தம் ஏற்பட்டிருந்திருக்கலாம். தொழில் அல்லது வியாபாரம் செய்பவங்களுக்கு எதிர்பார்த்த வளர்ச்சி தாமதமாகி வாடிக்கையாளர்களின் ஆதரவும் குறைந்தது போலவே இருந்திருக்கும். ஆனால் இனி அந்த நிலையெல்லாம் மாறக்கூடிய காலம் வந்துவிட்டது. உங்களுடைய ஜாதகத்துல தொழில் ஸ்தானத்தின் மீது உருவாகக்கூடிய சாதகமான கிரக அமைப்பும் சுக்கிர பகவானின் அருளும் காரணமாகவே நீங்கள் செய்த உழைப்பின் மதிப்பு அனைவருக்குமே தெளிவாக தெரிய தொடங்க உள்ளது. உங்களுடைய நேர்மையும் பொறுப்புணர்வும் மற்றும் திறமையை மேலதிகாரிகளும் சக ஊழியர்களுமே பாராட்டுவாங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வும் சம்பள உயர்வு அல்லது புதிய பொறுப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்க உள்ளன. தொழில் செய்பவங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்களும் லாபகரமான ஒப்பந்தங்களுமே மற்றும் வளர்ச்சியை தரக்கூடிய புதிய வாய்ப்புகள் உருவாக உள்ளது. உங்களுடைய பெயருக்கும் நிறுவனத்திற்குமே நல்ல பெயர்கள் கிடைக்க உள்ளது. உங்களுடைய அதிபதியோட யோக பார்வையால தான் நீங்க செய்கிற தொழிலையும்
பணியிலையுமே உங்களுடைய திறமை வந்து அங்கீகரிக்கப்படக்கூடிய நிலை வந்து உங்களுக்கு வந்து இருந்திருக்கும். நீங்கள் வேலை பார்க்க இடத்துல வந்து உங்களுடைய சக ஊழியர்களே மேலதிகாரிகளின் பாராட்ட வந்து பெறக்கூடிய நிலை உங்களுக்கு இருந்திருக்கலாம். நீங்கள் தொழிலதிபர்களுக்கு வந்து புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பதன் மூலியமாகவும் சந்தையில் வந்து உங்களுக்கான தனித்துவமான மதிப்பும் மரியாதையுமே உயர்ந்திருந்திருக்கும். இதுவரைக்கும் உங்களுடைய திறமையை சந்தேகப்பட்டவங்க எல்லாருமே இனி உங்களை தேடி வந்தேவும் ஆலோசனை கேட்கக்கூடிய நிலையுமே உங்களுக்கு உருவாகக்கூடிய நிலை இருந்திருக்கலாம். அது கூடவே தான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் செய்த கடின உழைப்பின் பலனை வந்து வேறு யாரோ பெற்றது போலவே உங்களுடைய பெயர் சொல்லப்பட வேண்டிய இடத்துலலாம் மற்றவங்களுடைய பெயர் வந்து முன்னிலைப்படுத்தப்பட்ட போதெல்லாமே தோன்றியிருந்திருக்கக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கலாம். இனி சிலருக்கு வந்து பணியிடத்துல தேவையற்ற போட்டியோ பொறாமையோ வதந்திகளோ அல்லது மேலதிகாரிகளின் தவறான புரிதல் காரணமாகவே மன அழுத்தம் வந்து உங்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கும். அல்லது தொழில் அல்லது வியாபாரம் செய்பவங்களுக்கு வந்து எதிர்பார்த்த வளர்ச்சியும் தாமதமாகி வாடிக்கையாளர்களுடைய ஆதரவுமே குறைந்தது போலவே உங்க வாழ்க்கையில இருந்திருக்கலாம். ஆனா இப்போ உங்க ஜாதகத்துல இருந்து தொழில் ஸ்தானத்துல மீது உருவாகக்கூடிய கிரக அமைப்பும் சுக்கிர பகவானுடைய ஆறுதலும் தான் காரணம்.